கிளைமேட் சரியில்லாதனால எந்திரிக்கும் போதே காய்ச்சல் மாதிரி இருந்துச்சா ஒண்ணுமே பண்ண முடியல. எந்திச்சு வந்து சோஃபால உட்காந்துட்டேன். என் பசங்க தான் அங்கங்க கடந்த பொருளை எடுத்து அடுக்கி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்குனாங்க. 2 பசங்க பிறந்தோடனே ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன்னா எங்க ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க, பசங்க இருந்து என்ன புண்ணியம், நாளைக்கு உடம்பு சரியில்லைனா பொண்ணு இருந்தாதான் நமக்கு எல்லா வேலையும் செய்யும், பசங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவங்க கிட்ட எல்லாம் காமிக்கணும் தான் இந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன். மதியத்துக்கு மேல கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரை போட்ட உடனே. நேற்று இந்த வெங்காய போண்டா செஞ்சலாம், அது என் பசங்க சுத்தமா சாப்பிடல. வடையில கொஞ்சமா வெங்காயம் இருந்தாலும் சாப்பிட மாட்டானுங்களா, நிறைய வெங்காயம் இருந்தாலும் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. சரி அவங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சமா உளுந்து ஊற வச்சிருந்தேன். என்கிட்ட கருப்பு உளுந்தா இருந்துச்சு, அதை தான் ஊற வச்சு நீங்க வடை செய்ய போறேன். வழக்கம் போல சைடுல டீ வச்சுட்டு இந்த சாப்பர்லேயே வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சாப் பண்ணிட்டு, நிறைய போட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சமா தான் போட்டிருந்தேன். வடையெல்லாம் அடிக்கடி போடுறது இல்லை, இந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து அதிகமாயிடுச்சுன்னா அதை தான் கொஞ்சமா எடுத்து வச்சு போட்டுட்டு இருப்பேன். மற்றபடி நானா ஊற வச்சுலாம் போட மாட்டேன். இன்னைக்கு பசங்களுக்காக தான் போட்டேன்னா. இப்போ இந்த வடை போடுறது தான் பெரிய டாஸ்க். எனக்கு இந்த ஓட்டை போட்டுலாம் வடை வராது. நான் எப்போ போட்டாலும் போண்டா மாதிரி தான் போடுவேன். சரி எதுக்கும் ஓட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு செஞ்சு பார்த்தேன். வழக்கம் போல எனக்கு வரல. கையில வச்சு போடும்போது கூட லைட்டா வந்துச்சு. ஆனா இந்த வடை சட்டிக்கிட்ட கொண்டு போகும்போது அது போண்டாவே மாறிடுச்சு. ஆனா இந்த போண்டா மாதிரி இருக்கதே என் பையனை கொடுக்கும்போது அவன் அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டான். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பசங்களுக்கு எப்போதுமே அம்மா செய்யறது தனி டேஸ்ட் தான்.